இயேசுவே, இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதையா. நடக்கச் சொல்லி தாரும் அப்பா, நடக்கச் சொல்லி தாரும். நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, 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 நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தேவனே, அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தேவனே, நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. உம்மை விட்டு நான் விலகினாலும் என்னை மன்னித்து உம்மோடு அழைத்து செல்லும் இயேசுவே. அடம் பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், அடம் பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும். கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, 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 நடக்கச் சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. உம்மை விட்டு நான் விலகினாலும் என்னை மன்னித்து உம்மோடு அழைத்து செல்லும் இயேசுவே.
இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நமது ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நன்வேளைக்காக, இந்த காலப்பொழுதுக்காக நாங்கள் நன்றோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, எங்கள் வாழ்வில் இன்னொரு புதிய வாரத்தை கடவுள் நீர் கிருபையாய் ஈந்தளித்திருக்கிறீர். இதற்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தின் எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. கடவுளே, நீர் கொடுத்த எல்லா நன்மையான ஈவுகளை நாங்கள் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த கால வேளையிலுமாய் கூட அவரவர்கள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து சுவாமி உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க கடவுள் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவரவர்கள் தங்களுடைய கர்த்தாவை இல்லத்திலிருந்து குடும்பமாக அமர்ந்து உம்மை ஆராதிக்கிற பொழுது, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற பொழுது நீர் ஒரு விசையாய் அவர்களை கண்ணோக்கி அவர்களை ஆதரித்து ஆசீர்வதித்து வழி நடத்தப் போவதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை துவக்க முதல் இறுதி மற்றுமாய் கடவுளுடைய மெய்ப்பிரசன்னம் எங்களோடிருந்து எங்களை காத்துக் கொள்வதாக தாழ்த்துகின்றோம். உமது கரத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுத்து இறை மகன் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 120ஆம் பாடலினை நாம் பாடுவோம். பாடலன் 120. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்க உலகில் சுகம் இல்லையே என்கின்ற பாடலனை நாம் பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. தந்தை தாயினம் செனம் பந்தலோ சேனேகித, தந்தை தாயினம் செனம் பந்தலோ சேனேகித, சந்தோஷ சகல யோக சபுரண பாக்கியமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. கவலையில் ஆறுதலும் கண்குளிரின் ஜோதியோ, கவலையில் ஆறுதலும் கண்குளிரின் ஜோதியோ, கஷ்ட நோய் படுக்கையிலே கை
எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. அநியமாபரணமும் ஆஸ்தியும் சம்பாக்கியமும் அநியமாபரணமும் ஆஸ்தியும் சம்பாக்கியமும் பேணையாலியும் மீட்பரும் பிரியமத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. ஜீவத்வமோ ஆவலும் என் காவலும். ஜீவத்வமோ ஆவலும் என் காவலும். ஞான கீதமும் சந்தூரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. பக்கம் 1. பிரதான தெய்வ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டேச் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கென்று கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் விடுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீற்றுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனுக்கு எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகின்ற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயத்தில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாக வாக்குதத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும்.
பக்கம் 102. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். பக்கம் 102. ஏதோ கடவுள் எனக்கு சகாய ஆண்டவரின் ஆத்மாவை ஆதரிப்பவர்களுக்கு இருக்கிறார். அவரின் சத்துருக்கள் தீமை சரி கட்டுவார். உமது சாட்சியின்படி அவர்களை நிறுவனமாக்கும். கடவுளே, உமது திருநாமத்தினால் என்னை ரட்சித்தருளும். உமது வல்லமையினால் எனக்கு செய்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்களுக்குள் சமாதானம், அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உமது அடியார் செய்யும் ஜெபங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்து நாங்கள்
வேண்டிக் கொள்ளுகிறவைகளை பெறத்தக்கதாக எப்பொழுதும் உமக்கு சித்தமானவைகளை கேட்டுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அமர்ந்திருக்கும் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதி யோபு 38ஆம் அதிகார வசனங்கள் 4 துவங்கி 18ஆம் வசனம் முடிய. யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 18ஆம் வசனம் முடிய. Old Testament reading is chosen from Job chapter 38 verses 4 to 18. Where were you when I laid the earth's foundation? Tell me if you understand. Who marked off its dimensions? Surely you know. Who stretched a measuring line across it? On what were its footings set? Or who laid its cornerstone? While the morning stars sang together, and all the angels shouted for joy. Who shut up the sea behind doors, when it burst forth from the womb? When I made the clouds its garment, and wrapped it in thick darkness. When I fixed limits for it, and set its doors and bars in place. When I said, this far you may come, and no further. Here is where your proud waves halt. Have you ever given orders to the morning, or shown the dawn its place, that it might take the earth by the edges and shake the wicked out of it? The earth takes the shape like clay under a seal. Its features stand out like those of a garment. The wicked are denied their light, and their upraised arm is broken. Have you journeyed to the springs of the sea, or walked in the recesses of the deep? Have the gates of the death been shown to you? Have you seen the gates of the shadow of death? Have you comprehended the vast expanses of the earth? Tell me if you know all this. Here ends the Bible reading. Amen. தொடர்ந்து நாம் நிருப பகுதியினை வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 17ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 17ஆம் வசனம் முடிய. Epistle reading Romans chapter 10 verse 5 to 17. Moses described in this way the righteousness that is by the law. The man who does this thing will live by them. But the righteousness that is by faith say, do not say in your heart, who will ascend into heaven? That is to bring Christ down. Or who will descend into deep? That is to bring Christ up from the dead. But what does it say? The word is near you. It is in your mouth and in your heart. That is the word of faith we are proclaiming, that if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. For it is with your heart that you believe and are justified, and it is with your mouth that you confess and are saved. As the scriptures say, anyone who trusts in him will never be put to shame. For there is no difference between Jew and Gentile. The same Lord is Lord of all and richly blesses all who call on him. For everyone who calls on the name of the Lord will be saved. How then can they call on the one they have not believed in? How can they believe in the one of whom they have not heard? And how can they hear without someone preaching to them? And how can they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who bring good news. But not all the Israelites accept the good news. For Isaiah say,
Lord, who has believed our message, consequently, faith comes from hearing the message, and message is heard through the word of Christ. Here is the reading. Amen. சுவிசேஷ பாடம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகார வசனங்கள் 22 துவங்கி 33 வசனம் முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 33 வசனம் முடிய. ஆண்டவரே, உமக்கு மகிமையோ இன்றைக்காக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 33 முடிய. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்டனா அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற வண்ணமாய் பாடல் புத்தகத்தில் 10ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் ஒப்புவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய தியானத்தை நாம் தியானிக்க கேட்போம். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் துவங்கி
இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அளவப்பட்டது. இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது நீர் எங்களோடு இடைப்படுவீராக. அடியனை மறைத்து நீர் பேசும் அடியார்களாகி நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இக்காலை வேளையிலுமாய் கூட கடந்த வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியானது இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு இயேசுவானவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தாம் கடவுளின் குமாரன் என்பதை அவர் நிரூபித்தவராக காணப்படுகிறார். இன்றைக்காய் வாசிக்க கேட்ட இந்த பகுதியானது நமக்கு சொல்லுகின்ற காரியம், துவக்கத்தில் பார்க்கிற பொழுது 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசுவானவர் சீடர்களை துரிதப்படுத்துகின்றார். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர்கள் கிளம்பி மறு கரைக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்வதற்கு அவர்களுக்கு துரிதப்படுத்தி அவர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இயேசுவானவர் சீடர்களை துரிதப்படுத்தினார்? வேகமாக கிளம்புங்கப்பா, போதும், நீங்கள் எங்களோடு இருந்தது இங்கே பொழுது நீங்கள் கிளம்பி அக்கறைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஜனங்களை அனுப்பிவிட்டு சீடர்களை துரிதப்படுத்துகின்றார். ஆங்கிலத்தில் பார்க்கின்ற பொழுது இம்மீடியட்லி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இம்மீடியட்லி துரிதப்படுத்தினார். இந்த இம்மீடியட்லி என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பகுதியில் இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில் 2 முறை வருகிறது. முதல் முறையாய் வருகின்ற பொழுது துரிதப்படுத்தினார் என்று சொல்லுகிற பொழுது சீடர்களை அவர் அனுப்புகின்றார், அனுப்பிவிடுகின்றார் அந்த இடத்தை விட்டு. இன்னொரு துரிதப்படுத்துகின்ற பொழுது இன்னொரு இம்மீடியட்லி என்று சொல்லுகிற வார்த்தையானது அவர்களை அணைத்துக் கொள்வதற்காக அவர் செயல்படுகின்ற வார்த்தையாய் காணப்படுகிறார். அதை நாம் பின்வருகின்ற வசனங்களிலே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஏன் இயேசுவானவர் சீடர்களை அப்படியாய் அவர் துரிதப்படுத்தி அவர்களை அக்கறைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார் என்று சொல்லுகிற பொழுது யோவானின் நற்செய்தி புத்தகத்திலும் நாம் பார்ப்போமே என்று சொன்னால், யோவானின் நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் இதை பதிவு செய்கிறார். என்ன? இந்த 5 அப்பமும் 2 மீன்களை கொண்டு இயேசுவானவர் அங்கிருந்து 5000 புருஷர்களுக்கு அவர் உண்ண கொடுத்த பொழுது, அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களுடைய சரீரத்தின் தேவைகளை சந்தித்த பொழுது
அதை சாப்பிட்டு அங்கிருந்த அத்தனை ஜனங்களும் அத்தனை மக்களும் அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணத்தை கொள்ளுகிறார்கள். என்னவென்று சொன்னால், இவரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே, இவர்தான் அந்த தீர்க்கதரிசி. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் யோவான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வருவார் என்று சொல்லி, வரப்போகின்ற இந்த தீர்க்கதரிசி இவர்தான் என்று சொல்லி இவர்கள் மனதில் கொண்டு என்ன செய்கிறார்களாம், என்ன எண்ணிக்கொள்ளுகிறார்களாம், இவரை நமக்கு ராஜாவாக நாம் இவரை மாற்றி விடுவோம் என்று சொல்லி எண்ணம் கொள்ளுகிறார்கள். இயேசுவானவர் இத்தகையான ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களுக்கு அவர் கொடுத்த பொழுது, புசிக்க கொடுத்த பொழுது, அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், இவரை போன்ற ஒரு தீர்க்கதரிசி நாம் கண்டதில்லை, வரப்போகிறவர் இவர்தான் என்று சொல்லப்பட்டது, இவரே தான், ஆகவே நாம் இவரை நமக்கு ராஜாவாக நாம் மாற்றி விடுவோம் என்று சொல்லி பேச துவங்குகிறார்கள். இயேசுவை ராஜாவாக இவர்கள் கண்டு இவர்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி இயேசுவை ராஜாவாக ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இதை கேட்ட இயேசு, இதை அறிந்த இயேசு உடனடியாக இம்மீடியட்லி சீடர்களை துரிதப்படுத்துகிறார். நீங்கள் இவ்விடத்தை விட்டு அக்கறைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி. ஏன் சீடர்களை அனுப்ப வேண்டும்? காரணம், இந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பேச்சுக்கள் என்ன? இயேசுவை தங்களுக்கு ராஜாவாக மாற்றிவிட வேண்டும் என்று இந்த மக்கள் பேசுகிறதை இந்த சீடர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால், இவர்களும் அந்த மக்களோடு இணைந்து இயேசுவை எப்படியாகிலும் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்கின்ற மனம் இவர்களுக்குள்ளாக வந்துவிடும் என்று சொல்லி இயேசுவானவர் இந்த சீடர்களை துரிதப்படுத்துகிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், இங்கு இருக்க வேண்டாம். உன்னால நான் கேட்ட, என்னால நீ கேட்டன்னு சொல்லுவாங்களே, அது போல இது நடந்தணும் என்று சொல்லி உடனடியாக என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களின் நிமித்தமாக என் சீடர்களுடைய மனம் அவைகள் என்ன ஆயிடக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. இவர்களும் அவைகளை கேட்பார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கும் அந்த எண்ணம் வந்துவிடும். ஆகவே இவர்களை இங்கிடத்திலிருந்து அனுப்பி விடுவது நல்லது என்று சொல்லி சீடர்களை அவர் உறுதிப்படுத்தி அனுப்புகின்றார். எனக்கன்பான தெய்வச்சனம், இயேசுவானவர் ராஜாவாக அவர் ஆக்கப்பட வேண்டும் என்பது ஒரு காலமும் அவருடைய எண்ணம் இல்லை. இயேசுவானவர் ராஜாவாக எண்ணப்பட வேண்டும், இவ்வுலகத்தின் ராஜாவாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காலமும் எண்ணவில்லை. அவர் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுகிறார். எதற்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார்? கடவுளுடைய சித்தத்திற்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுகிறார். கடவுளுடைய சித்தம் என்ன? இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தது இவ்வுலகத்தில் அவர் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய், ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களை அவர் மீட்கும்படியாய், பாவத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை அவர் ரட்சிக்கும்படியாய் அவர் வந்தார். உலகத்தின் ராஜாவாக அல்ல, அவர் கடவுளுடைய மகனாக, கடவுளின் மைந்தனாக அவர் உலகத்திற்கு வந்து அவர் ரட்சிக்க வந்தவர். அவர் மக்களை ரட்சிக்க வந்தவர். மக்களோடு மக்களாக அவர் இருந்து தாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக, தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக இவ்வுலகத்திற்கு அவர் வந்தார். ஒரு காலமும் அவர் ராஜாவாக ஆக்கப்படுவதற்கு அவர் விரும்பவே இல்லை. ராஜாவாக அவர் மாற்றப்படுவதற்கு அவர் விரும்பவே இல்லை. காரணம் என்ன? இது அல்ல கடவுளுடைய சித்தம். கடவுளுடைய சித்தம் இயேசுவானவர் இவ்வுலகத்தில் ஒரு ராஜாவாக, உலகத்தின் அரசாட்சியை செய்யக்கூடிய ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் இயேசுவை அனுப்பவில்லை. அவர் அனுப்பிய நோக்கம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, பரலோக ராஜ்யத்தை நிறுவுவதற்காக அவர் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். He was sent to fulfill the will of God the Father. He came to this world to bring the kingdom into this earth. Not for earthly kingdom, not for earthly kingship, but for the heavenly kingdom to be ruled in this world. எனக்கு பிரியமானவர்களே,
இந்த ஜனங்கள் யோசிக்கின்ற யோசனை கடவுளுடைய சித்தத்திற்கு மாறாய் யோசிக்கின்றார்கள். கடவுளுடைய சித்தத்திற்கு மாறாய் இவர்கள் யோசிக்கிறார்கள். கடவுளுடைய சித்தத்திற்கு ஆகவே தான் இயேசுவானவருக்கு அது பிடிக்கவில்லை. மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவை திசை திருப்பி விட பார்த்தான் பிசாசு. என்ன பிசாசானவன் சொல்லுகிறான், சாத்தான் என்ன சொல்லுகிறான்? வனாந்திரத்தில் இயேசுவை சோதிக்கும் பொழுது, நீ என்னை தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்வாய் என்று சொன்னால் இந்த உலகத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ இந்த உலகத்திற்கு அதிபதியாய் இருக்கலாம், நீ இந்த உலகத்திற்கு அதிபதியாய் மாறிவிடலாம், இந்த உலகமே என் கையில் இருக்கிறது, நீ என்னை தாழ என்னை சாஷ்டாங்கமாய் நீ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உலகத்தை உனக்கு கொடுக்கிறேன். மீன்ஸ் யூ கேன் become the king of this world, you can become the ruler of this world. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது விருப்பம் இல்லை. அப்பவே ஆஃபர் கொடுத்தான் பிசாசு. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்தானவர் சொல்லுகிறாரல்ல, என்ன சொல்லுகிறார்? முதலாம் கற்பனையை சொல்லுகிறார், கடவுளுடைய குமாரனாக கடவுளை தவிர வேறு ஒருவரையும் சேவித்துக் கொள்ளக்கூடாது என்பதை அவர் உறுதியாயிருந்து பிசாசை வென்றவராய் காணப்படுகிறார். இதேதான் பிசாசு என்ன செய்கிறார்? மக்களின் மனதில் புகுத்தி மக்களோடு பேசி மக்களை திசை திருப்ப வைக்கின்றான். இயேசுவின் சித்தத்தை விட்டு இயேசு விலகும்படியாய் உங்களை ராஜாவாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்லி இவர்கள் செயல்பட இயேசுவை பிதாவின் சித்தத்திலிருந்து விலக்கை அவன் பார்க்கிறான், விலகும்படியாய் பார்க்கின்றான். ஆனால் இயேசு ஒரு காலமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உடனடியாக இயேசுவோ அங்கே இருக்கக்கூடிய சீடர்களை துரிதப்படுத்துகிறார், நீங்கள் போங்க. ஏன்னா சீடர்களும் கேட்டு, ஆமாமா இயேசுவே நீங்கள் ராஜாவாயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா இவங்கெல்லாம் அவரோடு கூட இருக்கிறவங்க, அவைகள் கடவுளை சித்தத்திற்கு மாறானது. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து அவர் பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும், மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய சித்தம். ஆனால் இந்த சித்தத்திற்கு மாறாக மக்கள் செயல்படும்படியாய் பிசாசு மக்களின் உள்ளங்களை அவன் எழுப்புகின்றான். அப்படியாய் நடந்துவிடக்கூடாது. சீடர்களும் சேர்ந்து இயேசுவின் சித்தத்தை அவர்கள் செயல்படாமல் அவரை நிறுத்தி விடுவார்களோ, எதிர்மாறாக செயல்படுவார்களோ என்று இயேசுவானவர் சீடர்களை அவ்விடத்திலிருந்து எழுப்பி அவர்களை அனுப்புகின்றார், துரிதப்படுத்துகிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், இனி நீங்கள் இருக்க கூடாது, இனி நீங்கள் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் புறப்பட்டு எனக்கு முன்பாக நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள். இதுதான் இயேசுவானவர் சீடர்களை துரிதப்படுத்தின ஒரு நோக்கம். அவர்களுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படக்கூடாது, அவருடைய சிந்தனைகள் வேறுபடக்கூடாது. இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது இயேசுவானவர் எதற்கு வந்தாரோ அந்த சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆண்டவராக இயேசுவின் நோக்கமாக காணப்பட்டது, இயேசுவின் நோக்கமாக காணப்பட்டது. பின்பு என்ன செய்கின்றார்? 23ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மக்களையும் அனுப்பிவிட்டு இவர் தனித்து ஜெபிக்கும்படியாய் ஒரு மலையின் மீது ஏறுகின்றார். அவர் மலையின் மீது ஏறி தனித்திருந்து ஜெபிக்கும்படியாய் அவர் செல்லுகிறார். ஏன்னா பிசாசானவன் இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான், ராஜாவாக ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறார். ஆகவே இயேசுவானவர் அவர் டிஸ்டர்ப் பண்ணப்படுகிற பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்? தனித்திருந்து ஜெபிக்கும்படியாய் அவர் செல்லுகிறார். தனித்திருந்து ஜெபித்தார். Personal prayer. Jesus gave much importance to personal prayer. அவர் தனித்திருந்து ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் நாம் தனித்திருந்து ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு நேரிடக்கூடிய எல்லாம் போராட்டங்கள், பிரச்சனைகள், நமக்கு பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமா? நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும், நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். தனித்திருந்து இயேசுவோடு பேச வேண்டும், கடவுளிடத்தில் நாம் போராட வேண்டும், கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவருக்கு பிசாசு கொண்டு வந்த சகல சோதனைகளையும் அவர் ஜெபத்தினால் வென்றார். இங்கே சொல்லப்படுகிறது, மக்கள்
அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷம் அடைந்த மாத்திரத்தில் உடனடியாக பிசாசு என்ன செய்கிறான்? அவர்களுடைய சிந்தனைகளை வேறுபடுத்தி அவர்களுடைய சிந்தனைகளை டிஸ்டர்ப் பண்ணி அவர்களை என்ன செய்கிறார்? இவரை ராஜாவாக ஆக்கலாமே என்று சொல்லி பிசாசு அந்த இடத்துல வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல பிசாசுக்கும் வேலை இருக்குதா? மரம் என்ன எப்படின்னா மக்களை கடவுளத்திலிருந்து பிடிக்கணும். இதுதான் அவனுடைய நோக்கம். ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறவர்களை எப்படியாக ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய நோக்கம். அதை தான் இவன் செய்வதற்காக இங்கு வந்து மக்களுடைய மனதை கெடுத்து விட்டான். ஆண்டவரோ அவர்களை அனுப்பிவிட்டு தனித்து ஜெபிக்கிறார். ஒருவேளை அவர் தனித்து ஜெபிக்கிற பொழுது அவருடைய ஆத்துமாக்களுக்கும் ஜெபித்திருப்பார். அவரிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டவர்களுடைய சிந்தனைகள் ஐயோ சிதறடிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களுடைய சிந்தனைகளுக்காக அவர்கள் கடவுளுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபித்திருப்பார். பின்பு ஆண்டவரே என்னுடைய சீடர்களை பலப்படுத்தும், என்னோடு கூட இருக்கின்ற சீடர்களை அவர்களுக்காகவும் ஜெபித்திருப்பார். பின்பு இயேசுவானவர் தொடர்ந்து செயல்பட வேண்டிய, தொடர்ந்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மை பலப்படுத்தும்படியாகவும் இயேசுவானவர் ஜெபித்திருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிற அவர் தனித்து ஜெபிக்கும்படியாய் சென்று விட்டார். ஜெபம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். நாம் தனித்திருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். பர்சனல் ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிறோமே, அது அல்ல, அது குடும்ப ஜெபம். அது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம், ஒரு காரியத்திற்காக குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். அதே நேரத்தில் தனித்திருந்தும் ஜெபிக்க வேண்டும், தனித்திருந்தும் ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவர் தனித்திருந்தும் அவர் ஜெபிக்கிறார். அவர் தனித்திருந்து தம்மை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறார். கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த செயலை, கடவுள் அவரிடத்தில் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அவர் சென்றார். அவர் ஜெபத்தில் தரித்திருந்தார். ஜெபத்தில் தரித்திருந்த பின்பு சாயங்காலம் ஆயிற்று, இரவு சூழ்ந்து விட்டது. பிறகு அவருக்கு தெரிகின்றது படகோ வெகு தூரம் சென்று விட்டது, கடலின் நடுவிலே சென்று விட்டது. கடலின் நடுவிலே படகு சென்று விட்டது. பின்பு அங்கே சொல்லப்படுகிறது பெரும் காற்று எழும்பிற்று. காற்று எழும்பி நடு கடலில் இருக்கக்கூடிய அந்த படவினை அது அலக்கடிக்கின்ற ஒன்றாய் காணப்படுகிறது. இயேசு தன்னுடைய ஜனத்தினை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு அவரை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தைகளுக்கு தம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய நினைவில் கொண்டிருக்கின்றார். அவர் இங்குதான் இருக்கிறாரு, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் அவர் யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு அவர்கள் மீது கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். பார்க்கிறார், அவருடைய சீடர்களோ அந்த நடு கடலிலே அவர்கள் காற்றினாலே அலைகள் எழும்பி அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதை கண்ட அவர்களிடத்தில் செல்லுகிறார். அநேக நேரத்தில் நாம் சொல்லுகின்ற காரியம், என்னுடைய கஷ்டத்தை ஒருத்தருக்கும் தெரியலையே, என்னுடைய வேதனைகளை இந்த கடவுள் பார்க்கிறாரா, என்னை கடவுள் கவனிக்கிறாரா, என்னுடைய கண்ணீர் என் கடவுளுக்கு தெரியவில்லையே. கடவுளை நாம் நிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுளோ நம்மை ஒவ்வொருவரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொருவரையும் கடவுள் கவனத்தோடு அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன் காலை தள்ளாட விட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இரவு நேரம் சூழ்ந்துச்சு, ஆனால் அவரோ அவருடைய சீடர்களை காத்து கொண்டிருக்கிறார், சீடர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உடனடியாய் அவர்களிடத்தில் அருகிலை செல்லுகின்றார். வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே, இந்த பெரும் காற்று என்று சொல்லுகிற பொழுது இந்த பெரும் காற்றானது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஸ்ட்ராங் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் எதிர்மாறான ஒன்று, எதிர்மாறான ஒரு காற்று, எதிர்மாறான ஒரு காற்றாய் காணப்படுகிறது. நாம் வாசிப்போம் மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் நாம் 25ஆம் வசனத்தையும் 26ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே 24, 25
அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அன்பானவர்கள், அங்கே சொல்லப்படுகிறது எதிர்காற்றாக இருந்தபடியால் அது எதிர்காற்று என்று சொல்லுகிற பொழுது which is normal இல்ல, நார்மலுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடியது. ஹோஸ்டல் என்று சொல்லுவார்கள். நார்மலா இருக்கக்கூடியதல்ல, எதிர்மாறாக இருக்கக்கூடிய ஒன்று. நார்மலா அலைகள் இருக்கும், அலைகளின் மத்தியில இந்த படகு செல்லும். ஆனால் இது எதிர்காற்றா இருக்கும் பொழுது, எதிர்மாறான காற்றா இருக்கும் பொழுது அலைகள் எழும்பும், அலக்களிக்கப்படும். இந்த எதிர்மாறு என்று சொல்லக்கூடிய காற்று, ஸ்ட்ராம்ஸ் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமான ஸ்ட்ராம் இருக்கிறது, ரெண்டு விதமான இந்த ஹோஸ்டல் விண்ட் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த ரெண்டு விதமான இந்த ஹோஸ்டல் ஸ்ட்ராம்ஸ் என்று சொல்லும் பொழுது அது எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று என்னமா, the storm of correction, அடுத்து சொல்லப்படுகிறது the storm of perfection என்று சொல்லப்படுகிறது. the storm of correction, எதிர்மாறான காற்று அடிக்கின்ற பொழுது அந்த எதிர்மாறான காற்று ஒன்று நம்மை சீர்திருத்தப்படுவதற்காக கடவுள் அதை அனுமதிக்கிறார். இன்னொன்று சொல்லப்படுகிறது, அதை எதற்காக கடவுள் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நம்மை அவர் தூய்மைப்படுத்த, நம்முடைய விசுவாசத்தை இன்னமும் கூட அவர் உறுதிப்படுத்த, தூய்மைப்படுத்த அதை அனுமதிக்கின்றார். இங்கே பார்க்கிற பொழுது வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, முதலாவது காற்று யோனா செல்லுகிற பொழுது அடித்த காற்று. அது எப்படிப்பட்டதான காற்று என்று சொன்னால், the storm of correction, திருத்தப்படுவதற்காக எதிர்மாறான காற்று அனுமதிக்கப்பட்டது. ஒரு மனிதனை திருத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த எதிர்மாறான காற்றை அனுமதிக்கிறார். யோனா கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கடவுள் சொன்னதை விட்டு வேறு திசைக்கு அவன் செல்ல பார்க்கின்றான். அங்க பெரும் காற்று கொந்தளித்தது. அந்த கொந்தளிக்கப்பட்ட காற்றினால், அந்த கொந்தளிக்கப்பட்ட கடலினால இறுதியாய் யோனா தூக்கி கடலில் எறியப்படுகிறார். எதற்காக கடவுள் அதை அனுமதித்தார் என்று சொல்லி வருகிற பொழுது, யோனாவை கடவுள் திருத்த வேண்டும் என்பதற்காக. அவன் திருத்தப்பட வேண்டும். he should be corrected. அவனுடைய சிந்தனைகள் சீர்திருத்தப்பட வேண்டும், அவனுடைய முற்போக்குகள் சீர்திருத்தப்பட வேண்டும், அவனுடைய செயல்கள் சீர்திருத்தப்பட வேண்டும், அவனை திருத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் அதை அனுமதிக்கிறார். பின்பு பார்க்கிற பொழுது இங்கே அனுமதிக்கப்பட்ட ஒரு பெரும் காற்று, எதிர்மாறான காற்று என்னவென்று சொன்னால், to make them perfect, அவர்களை சீர்படுத்தும்படியாக, அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவர்களை தூய்மையாக்கப்படும்படியாக, அவர்களுடைய விசுவாசமானது உறுதிப்படுத்தப்படும்படியாக இயேசுவானவர் இந்த எதிர்மாறான காற்றினை அனுமதிக்கின்றார். என்ன, இவர்கள் கீழ்ப்படிந்து சென்ற மாத்திரத்திலும் எதிர்மாறான காற்று அனுமதிக்கப்பட்டது. நினைச்சுன்னா இயேசுவானவர் மலையிலிருந்து சொல்லியிருக்கலாம் அந்த காற்றை அமிழ்ந்து இருக்க சொல்லி. ஆனால் இவர் செல்லுகின்றார். காரணம் என்ன, அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இயேசு அறியும்படியாக இந்த காற்றை அவர் அனுமதிக்கின்றார். எதிர்மாறான காற்று அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் இயேசுவோடு கூட பயணித்தவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்கள், இயேசுவானவர் உபதேசித்த உபதேசங்களை எல்லாம் கேட்டவர்கள், எவ்வளவாக இயேசுவை அவர் கடவுளுடைய குமாரன் என்பதை உறுதியாய் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியும்படியாய் கடவுள் இந்த எதிர்மாறான காற்றை அனுமதிக்கின்றார். எதிர்மாறான காற்றை அவர் அனுமதிக்கிறார். அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நாம் நினைத்துக் கொள்ளுகின்ற காரியங்கள் எல்லாம் என்ன, இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருப்போம் என்று சொன்னால், இயேசு சொல்லும்படியாய் நாம் கேட்டு நாம் கடவுளுடைய வசனத்தில் நடப்போம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது என்று இல்லை. அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். நாம் கடவுளுடைய வசனத்திற்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கிற பொழுது நமக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும்.
போராட்டங்கள் வரும், அலைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் பெரும் காற்று, எதிர்மாறான காற்றுகள் எல்லாம் அடிக்கதான் செய்யும், வீசதான் செய்யும். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். என்ன? நம்முடைய விசுவாசத்தை புடமிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய விசுவாசத்தை ஒரு விசையாய் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கின்றார். ஆனால் அதன் மத்தியில் கடவுள் நம்மிடத்தில் கடந்து வருகிறார், நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த புயல் காற்று, இந்த எதிர்மாறான காற்று அடிக்கிற பொழுது இயேசுவானவர் அவர்களிடத்தில் கடந்து சென்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 துவங்கி 27 உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது இயேசுவானவர் அவர்களோடு கூட பிரயாணத்தில் இருக்கின்றார். பிரயாணத்தில் இருக்கும் பொழுது படகு கொந்தளிக்கப்படுகிறது, கடல் கொந்தளித்து படகானது அலக்கழிக்கப்படுகிறது. அவர்களோடு கூட இருக்கும் பொழுதும் அவர்கள் எவ்வளவு விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அவர் கவனித்தார். இப்பொழுது 14ஆம் அதிகாரம் 22 துவங்கி 33 உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது அவர்களோடு இல்லாத சமயத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த படகானது அலக்கழிக்கப்படுகிற பொழுது, எதிர்மாறான காற்று வருகிற பொழுது இவர்களுக்கு ஞாபகத்திற்கு வந்திருக்க வேண்டியது என்ன? இயேசுவானவர் நம்மோடு கூட இருந்து காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தினான் அல்லவா? அத்தகையான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் அல்லவா? நாமும் கூட இந்த காற்றை கடலை நாம் அதற்றுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாமே. ஆனால் இவர்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை. இவர்கள் பயந்தார்கள். இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் பயணிக்கின்ற பொழுது இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். சீடர்களோடு கூட இயேசு இருந்தார். ஆனால் இந்த சீடர்களோ அவருடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்று அனுபவித்தார்களே தவிர அவரை உணராமல் இருந்தார். ஆகவேதான் இந்த காற்றை அவர் அனுமதித்தார். காரணம், அவர்களுடைய விசுவாசம் முழுமையாக்கப்பட வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். It should be perfect. So to strengthen their faith, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக, அவருடைய விசுவாசத்தை முழுமையாக்கப்படும்படியாக, அவர்கள் முழுமையாய் இயேசுவின் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காற்றை அவர் அனுமதித்தார். நாமும் கூட அநேக சூழலில் பலவிதமான இக்கட்டுகள், கஷ்டங்கள், சோதனைகள் வருகிற பொழுது சோர்ந்து போகிறோமா, அல்லது நாம் விசுவாசத்தில் முழுமையாய் நிலை நிற்கின்றோம்? இந்த ஒருவேளை லாக்டவுன் நேரத்தில் அநேக சோதனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள் நமக்கு வரக்கூடும். நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன? புலம்புகிறது என்ன? ஐயோ, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது? ஐயோ, ஏன் எனக்கு இப்படியா இருக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படியா இருக்கிறது? அது உங்களையும் என்னையும் முழுமையான விசுவாசத்தை நிலைநிற்கும்படியாய் அனுமதிக்கப்படுகின்ற எதிர்மாறான காற்று என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பானவர்களே. ஒருவேளை நாம் தவறை செய்து கடவுளுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நாம் திசை திரும்புகிற பொழுது, அப்பொழுது வரக்கூடிய அந்த சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நாம் திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய சிந்தனைகள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை கடவுள் அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 எதிர்மாறான காற்று இந்த நாள் மட்டமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட காற்றின் மீது எதிர்மாறாய் அடிக்கிறது என்பதை நீங்கள் அதை அறிந்து எதற்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே உங்களுக்கு எதிர்மாறான காரியங்கள் நடைபெற்று வருகிறது என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இன்னமும் மனம் திரும்பாமல் இருக்கிறேனா? கடவுளுடைய சத்தத்திற்கு செவியை சாய்க்காமல் இருக்கிறேனா? அதற்காக இதை எனக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரா? சற்று சிந்தித்துப்பார். உன்னை ஒருவேளை நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், உன்னை நீ கடவுளுடைய சத்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் நீ எதிர்மாறாக செயல்பட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உனக்கு அந்த எதிர்மாறான காற்றின் பிரயாணத்தை உனக்கு வாய்க்க செய்திருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் அங்கே நிற்கணும், மனம் திரும்பணும், ஒப்பு கொடுக்கணும். யோனாவை போல கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாயாமல் நீ திசை திரும்பி செல்லுகிறாய் என்று சொன்னால், உன்னை திருத்தும்படியாய் ஆண்டவர் உனக்கு அந்த எதிர்மாறான காற்றாகிய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் அனுமதித்திருக்கிறார். அப்படியாகிலும் நீ மனம் திரும்புகிறாயா என்று சொல்லி
ஒருவேளை நான் ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வசனத்திற்கு இணங்க நடந்து கொண்டிருக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்களுக்குள்ளா இருக்கிறதா? இன்னமும் கூட உங்களுடைய விசுவாசம் முழுமையாக்கப்பட வேண்டும். இன்னமும் கூட நீ கடவுளின் மீது முழுமையான ஒரு விசுவாசத்தை கொண்டு, கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கையை கொண்டு உன் விசுவாசத்தில் நீ உறுதியாக இருக்க முடியாது. ஆண்டவர் உனக்கு அதை அனுமதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் எந்த டைம்ல, எந்த நொடியில, எந்த சூழலில் வந்து உன்னை கரம் பிடிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். ஆகவே என்னுடைய விசுவாசத்தை முழுமையாக்கப்படுவதற்காக உனக்கு அநேக பரீட்சைகள் வருகிறதா? கவலைப்படாதே. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அதை ஜெயித்து வருவதற்கு ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை முழுமையாக்கப்படுவாய் உன்னோடு கூட கடவுள் இருக்கிறார். இயேசுவானவர் கடலின் மீது நடந்து வருகிறார். நடந்து வருகிற பொழுது நடந்தது என்ன? அங்க இருக்கிறவர்கள் பார்க்கின்றார்கள். என்ன சொல்லி? இது ஒரு வேளை ஆவியா இருக்கக்கூடுமோ என்று சொல்லி இவர்கள் ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆவி என்று சொல்லி பேசிக் கொள்கிறார்கள். It is a ghost. காரணம் என்ன? அக்காலத்தில் இருந்த ஒரு சிந்தனை, கடலில் செத்து போனவர்கள் எல்லாம் ஆவியாக கடலின் மீது உலாவுவார்கள் என்று சொல்லி அப்படியாக இவர்கள் நினைத்து ஆவேசம் என்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவானவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதவர்கள், இது நான். Don't be afraid, it is I. ஆண்டவர் நம்மிடத்தில் கடந்து வருகிற பொழுது சில நேரத்தில் நாம் ஆண்டவரை சரியானபடி புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய சித்தமும் தெரியாது, அவர் நம்மிடத்தில் வருகிறதும் நமக்கு தெரியாது. காரணம், நம்முடைய பாவ கண்கள் அதை மறைத்து விடும். இயேசுவானவர் நம்மிடத்தில் இருக்கிறதையும் இயேசுவானவர் நம்மிடத்தில் கடந்து வருவதையும் நாம் உணராமல் இருக்கின்ற அநேக நேரத்தில் காரணம், நாம் இயேசுவை நாம் விசுவாசியாமல் இருக்கிற பட்சத்தில், இயேசுவை நாம் நம்பாமல் இருக்கிற பொழுது அவர் நம்மிடத்தில் கடந்து வருவதும் கூட நமக்கு தெரிவதில்லை. இயேசுவானவர் மீது முழு நம்பிக்கை நாம் கொள்ளாமல் இருக்கிற பொழுது இயேசுவானவர் நம் அருகில் இருப்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. முழுமையாய் இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. இயேசுவானவர் சொல்லுகிறார், பயப்படாதே, இது நான், பயப்படாதீங்க. உடனடியாக பேதுரு சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நீயாயிருக்கும் என்று சொன்னால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு நீர் கட்டளையிடும், நான் உம்மிடத்தில் வருவதற்கு நீர் கட்டளையிடும். இயேசு சொல்றார், பேதுருவா, come on, come. Peter need a proof. அவர் நீர்தான் என்பதை நிரூபித்து காட்டுங்க. நீரே என்று சொன்னால் நான் கடலின் மீது உம்மை போல நடந்து வருவதற்கு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க. இயேசுவானவர் சொல்லுகிறார், வாப்பா வா, அவ்வளவுதான், வா, நடந்து வா. பேதுரு எழுந்தார், படகை விட்டார், அவர் கடலின் மீது நடக்க துவங்குகிறார். நடந்து செல்லுகிற பொழுது அவர் திடீரென்று சொல்லி இயேசுவை நோக்கி செல்லாமல் அவர் சுற்றிலுமாய் இருக்கக்கூடிய சூழலை அவர் பார்த்தார். அவர் தண்ணீரிலே முழுங்கினார். என கண்பானவர்களே, when we focus Jesus and we lead our life will be blessed and there will be no any sorrows, trials, temptations. You can overcome that. If you are focusing on this world, நீ இயேசுவையே பார்க்காமல், இயேசுவை பின்தொடராமல், இயேசுவை நோக்கி செல்லாமல், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய பார்வைகளுடைய யோசனைகள் எல்லாம் உலகத்திற்குரியதாக இருந்து உலகத்தை நீ பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ முழுகி விடுவாய், பாவத்தில் விழுந்து விடுவாய், உலகத்திற்கு அடிமையாகி விடுவாய், பல இச்சைகளுக்கு நீ அடிமையாகி விடுவாய். பேதுரு இயேசுவை நோக்கி சென்ற மற்றும் கடலின் மீது நடந்தார். இயேசுவை பாராமல் சுற்றி பார்த்தான், அலைகளை பார்த்தான். ஒருவேளை அலைகள் வருதா, காற்று அடிக்குதா, என்னை வந்து முழுகுதான் சொல்லி அவன் சந்தேகப்பட்டான். அவன் என்ன செய்தான்? கடலில் முழுகி சொல்றாரு, ஆண்டவரே என்னை காப்பாற்று, லார்ட் சேவ் மீ, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. வேதம் சொல்லுகிறது ஆங்கிலத்தில், immediately God caught hold of him. immediately, துரிதமாக கடவுள் என்ன செய்கிறார்? உடனடியாக பேதுருவின் கரத்தை பிடிக்கிறார். என கண்பான தெய்வ ஜனமே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். நீ இயேசுவிலே நீ விசுவாசம் கொள்ளு, இயேசுவை நீ நம்பு, அவர் உன்னை ரட்சிக்க வந்த கடவுள் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தரன் கன்மலையின் கோட்டவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை பிடித்து, நம்முடைய கரத்தை நீட்டி என்னை அவர் ரட்சித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் அவரை ஆபத்து நேரத்தில், எனக்கு கஷ்டங்கள் வந்த பொழுது, என்னை பலவிதமான இக்கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்ட பொழுது நான் கடவுளை நோக்கி அழைத்தேன். கடவுளோ அவரோ தன் கரத்தை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கி எடுத்தார். கஷ்டங்களின் நேரத்தில், போராட்டங்களின் நேரத்தில், வேதனைகளின் நேரத்தில் எனக்கு அன்பான தெய்வச்சனமே, நம் ஆண்டவரை நோக்கி அழைக்கிற பொழுது ஒரு காலமும் அவர் நம்மை கைவிடுகின்ற கடவுள் அல்ல. அவர் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கக்கூடியவராயிருக்கிறார். செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் கடவுளின் மீது முழு நம்பிக்கை உடையவர்களாய், இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்கக்கூடியவர்களாய், இயேசுவின் மீது முழு நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவை நாம் முழுமையாய் விசுவாசிக்கிற பொழுது ஒரு காலமும் நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு காலமும் நாம் கைவிடப்படுவதில்லை. இயேசுவானவர் உடனடியாக immediately he stretched out his hand and got hold of Peter. அவன் முழுகி போகக்கூடிய நிலைமையில உடனடியாக கரத்தை பிடித்து பேதுருவை தூக்கி நிறுத்தி கேட்கிறாரு, அற்ப விசுவாசி, ஏன் உனக்குள்ளாக இந்த ஒரு அற்ப விசுவாசம், ஏன் உனக்குள்ளாக இந்த சந்தேகம்? நான் உன்னுடனே இருக்கிறேனே, ஏன் நீ சந்தேகப்படுகிறாய்? இன்றைக்கு காலவேளை ஆண்டவர் கூட நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசம் சந்தேகத்துக்குரிய விசுவாசமாக இருக்கும் என்று சொன்னார். ஏன் சந்தேகப்படுகிறார்? சூழ்நிலைகள் மாறட்டும், புயலை போல இந்த உலகத்தின் கஷ்டங்கள், போராட்டங்கள் உனக்கு எதிர்காற்றாக வரட்டும், நான் உன்னோடு நீ இருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்து விடுகிறாய்? நான் உன் அருகில் இருக்கிறேனே, நீ ஏன் விசுவாசியாமல் இருக்கிறாய்? நீ ஏன் இன்னும் முழு விசுவாசம் உடையவனாய் இல்லாமல் இருக்கிறாய்? எனக்கன்பான தெய்வ ஜனமே, ரோமரின் நிருபத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு அழகாக சொல்லுகின்றார். ரோமரின் நிருபம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக, அது மாத்திரமல்ல, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீ உன் இருதயத்திலே விசுவாசிக்கப்படவும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அங்கே சொல்லப்படுகிற வசனத்தை கவனிங்க. அங்கே சொல்லுகிறார், அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நீ என்ன செய்யணுமா? கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும். அவர் கடவுள், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, உன் இருதயத்தில் இருந்து அவரை நீ முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு நீ அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வன். You have to confess he is Lord. You have to confess he is God. எனக்கன்பான தெய்வ ஜனமே, எனக்கன்பான தெய்வ ஜனமே, நாம் அறிக்கை எடுக்கிறோமா? நாம் அறிக்கை இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, பின்பு இயேசுவானவர் பேதுருவையும் அழைத்துக் கொண்டு படகுல அவர் ஏறினார். படகுல ஏறின பொழுது உடனடியாக அங்கே இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரை பணிந்து கொண்டு, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன், மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்கள் முழுமையாய் அவரை விசுவாசித்து முழுமையாய் அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரை நோக்கி அழைத்தவர்களை ஒரு பொழுதும் அவர் கைவிட்டதில்லை. அதை தான் தொடர்ந்து 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவரை நோக்கி அழைத்தவர்கள் ஒரு காலம், அவரை விசுவாசித்தவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. 13ஆம் வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி அழைத்த பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Whoever calls to them will be saved. ரட்சிக்கப்படுவார்கள்.
சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் அன்பானவர்களே, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். கடவுளை ரட்சிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு காலமும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. செயல்பட வேண்டிய காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அறிக்கை செய்கிற பொழுது, அவரை முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொண்டு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆவியோடு நாம் அவரை அறிக்கை செய்கிற பொழுது அவர் நம்மை சகல விதமான இடுக்கண்களிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி அவர் ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உடையவர். He is Almighty God. அவர் சகலத்தின் மீதும் அதிகாரமுடையவராயிருக்கிறார். அதான் யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் கடலின் எல்லைகளை அவர் குறித்து வைத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் பிரித்து அதன் மீது ஆளுகை செய்யக்கூடியவராயிருக்கிறார். He is all power over the nature. இயற்கையின் மீது அதிகாரம் உடையவர், சகலத்தின் மீதும் அதிகாரம் உடையவர். நாம் அவரை விசுவாசிக்கிற பொழுது, நாம் அவரை நம்புகிற பொழுது, நாம் அவரை அவருக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிற பொழுது, முழுமையாக விசுவாசம் கொள்ளுகிற பொழுது, சந்தேகிக்காமல் அவரை நாம் நம்பி அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தவரை அழைக்கின்ற பொழுது ஒரு காலமும் நாம் கைவிடப்படுவதில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். You have to bow down. You have to confess. You have to worship the Lord Jesus Christ. தொழுது கொள்ளுகிற பொழுது ரட்சிப்பை அடைவோம். ரட்சிப்பு என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் அளிக்கும் நித்தியமான விடுதலை, நித்தியமான சந்தோஷம், நித்தியமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம், முழு விசுவாசம் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின். அவர் கடவுள். அவர் எனக்காக உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி என் பாவங்களை என்னை மன்னித்து என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அவரே ரட்சகர். அதிலே 12ஆம் வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, யாராயிருந்தாலும் பரவாயில்ல, யூதர்களுக்கும் மாத்திரமல்ல, அவர் புறஜாதியாரையும் நேசிக்கக்கூடியவர். He loves equally everyone. யாராயிருக்கட்டும், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கட்டும், கிறிஸ்துவை நீ அறிந்தவனாக அறியாதவர்களாக இருக்கட்டும், இப்பொழுது நீ இயேசுவை விசுவாசிப்பாய் என்று சொன்னார், இப்பொழுது இயேசுவை நீ நம்புவாய் என்று சொன்னார், இப்பொழுது நீ முழுமையாய் இயேசுவின் மீது உன் நம்பிக்கையை வைப்பாய் என்று சொன்னார், உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு எல்லா கஷ்டங்கள் போராட்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து உன்னை கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார், உனக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசுவை தொழுது கொள்ளுகிற ஒருவரும் கெட்டு போனதில்லை, கைவிடப்பட்டதில்லை. மாறாக ஆண்டவர் அவர்களை ரட்சித்து உயர்த்தினவராக காணப்படுகிறார். அப்படியாய் எந்த காலங்களில் உங்களையும் என்னையும் கூட நாம் முழுமையான ஒரு விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது கொண்டு முழுமையாய் அவரை நாம் நம்பி முழுமையாய் நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார், அவரோ நம்மை ரட்சித்து எல்லா தீங்கிலிருந்து விலக்கை மீட்டு காப்பார் என்பது சந்தேகங்களை கர்த்தத்தாமே அந்த திருவசனங்களை கொண்டு உங்களை என்னை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலாக தெய்வீக சமாதானம் இருதனைகளும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கிடவது. ஆமென். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது
என்னை கைவிடாதேரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் கடவுளை ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்வேளைக்காக நன்றோடு துதிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாய்க்கூட நாங்களும் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் கேட்ட திருவசனங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. நாங்கள் கடவுளே உம்முடைய பிள்ளைகளாய், உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், உம்மை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெய்யான கிறிஸ்து இரட்சகர் எங்களுக்காகவே உலகத்திற்கு வந்து எங்கள் பாவங்களுக்காகவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள கடவுளாய் இருக்கிறார் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அறிக்கை செய்து உம்மை விசுவாசித்து உம்மை பின்தொடர இந்த கால வேளையில எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினீர். எதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் கடவுளே, சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தில் வரக்கூடியதான எதிர்மாறான காற்றுகள் எதற்கு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்புவதற்காக ஆண்டவரே நீர் அவைகளை அனுமதிக்கிறீர். அதே நேரத்தில் எங்களுடைய விசுவாசமானது புடமிடப்பட்டு எங்களுடைய விசுவாசமானது முழுமையாக்கப்படவும் என்னுடைய விசுவாசமானது தூய்மை உள்ளதாய் இருக்கவும் நீர் எதிர்மாறான காற்றாகிய பலவிதமான பரீட்சைகளை நீர் அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள செய்திருக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையில எங்களுக்கு எப்படிப்பட்டதான எதிர்மாறான காற்று வீசப்படுகிறது என்பதை அறிந்து அதற்கு இணங்க எங்களை ஒப்புக் கொடுக்க ஆவியானவரை கொண்டு ஒரு விசையாய் எங்களை பலப்படுத்தும். நீர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்று மீதும் அதிகாரம் உடையவர். ஆபத்து நாட்களில் உம்மை நோக்கி அழைக்கிற பொழுது நீர் உடனடியாக கண்டவரே துணிதமாக எங்களிடத்தில் நீர் வந்து எங்களை கரம் பிடிக்கின்றவர், எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறவர், எங்களை ஆதரிக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இவ்வேளையில கூட கடவுளே, என்னோடு கூட இணைந்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதித்து உம்முடைய திருசித்தத்தின்படி நீர் வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இதோ இவ்வேளையில கூட ராஜா மலால் பாஸ்டேட்டின் 3 திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் தலைவருக்காக தலைவிக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நேரத்தில் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் பலவிதமான மன அழுத்தத்தினால் இருக்கக்கூடிய அன்பு மக்களை கண்ணோக்கி அப்பா நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த காலங்களில் நீர் உறுதிப்படுத்தினீர். ஸ்தோத்திரம். அழைக்கின்ற பொழுது சுவாமி நீர் அழைப்பின் சத்தத்தை கேட்டு உடனடியாக நீர் விடுதலை கொடுக்கிறீரே, கரம் பிடிக்கிறீர். எதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியாய் வழி நடத்தி கொண்டு வந்து இனியமாய் நீர் வழி நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தின் தேவைகளுக்கு என்று எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிங்க. மாத்திரமின்றி கர்த்தாவே இவ்வேளையிலுமாய் கூட ராஜா அருமையான சுவாமி அவர்களின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதியும், அவரவர்களின் தேவைகளை சார்ந்து கடவுளே படிப்பை முடித்து வேலைகளை செய்து வருகிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளுகிற எல்லா பிரயாசங்கள் முயற்சிகளில் உடைய கிருபை இருக்கட்டும். வேலை செய்கின்ற பொழுது உடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, வீட்டிலிருந்து பணியாற்றுகின்ற பொழுது போதுமான பொறுமையும் நிதானத்தையும் கொடுங்க. ஆண்டவரே, அதிகாரிகளின் நிமித்தமாக பல்வேறுபட்ட வேலைகளின் அழுத்தங்கள் இருக்கக்கூடும் சுவாமி. சோர்ந்து போகாதபடி உம்மால் பலப்படுத்தப்பட நீர் கிருபை செய்தது. அது மாத்திரமல்ல, தங்களுடைய விசுவாச ஜீவியத்தை தங்களுடைய கர்த்தாவே
ஆவிக்குரிய ஜீவியத்தின் மீது கவனத்தை செலுத்தி ஆண்டவரை விதமான கஷ்டங்கள் என்று சுவாமி, பலவீனங்கள் என்று சோதனைகளை ஜெயித்து வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டும். அது மாத்திரமின்றி கடவுளே, சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அருமையான அன்பு குழந்தைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய துணையானது அவர்களோடு இருக்கின்றது. எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டியது. இவ்வேளையிலுமாய் கூட கர்த்தாவே, தேவரே, உடைய இரக்கமானது ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கியிருக்கபடியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதி. வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். கடவுள் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. வயது முதிர்ந்தவர்கள் எங்கள் குடும்பங்களில் இருப்பது எத்தனை ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்று சுகம், பலன், ஜீவனல், ஆரோக்கியத்தை தந்தருளும். பலவீனங்களின் நேரத்தில் நீர் அவர்களுக்கு பலனாயிருந்து பலப்படுத்துவீராக. உம்மை நோக்கி அழைக்கின்ற பொழுது சுவாமி, நீர் அவர்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. அது மாத்திரமின்றி கடவுளை வேளையிலுமாய்க்கூட இந்த மழையின் காலங்களில் ஆண்டவர் நீர் சுவாமி எங்களுக்கு போதுமானவராய் இருந்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலுமாய்க்கூட அநேக இடங்களில் சேதங்களப்பா, அந்த மழை நிமித்தமாக அநேக மக்கள் வீடுகளை இழந்து, கடவுளே, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவினர்களை இழந்து கதரை கொண்டிருப்பதை கடவுள் நீர் அறிவீரப்பா. அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துங்க, ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தபடியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையானதப்பா அவர்களோடு இருக்கட்டும். நீர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கூட ஆண்டவரே, இந்த மழை நேரங்களில் சுவாமி உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய இரக்கத்தின் கரம் அவர்கள் மீது வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்தது. தொடர்ந்து சுவாமி உம்முடைய அன்பின் கரத்தாலே இடை கட்டுவீராக சுவாமி. இந்த கொரோனா வைரஸினால கூட அநேக மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு சுவாமி. அவர்களையும் கண்ணோக்கி ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு இருந்து காத்துக்கொள்ளட்டும். மாத்திரம் என்று ராஜா, அரசாங்கத்தின் வழியாய் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சலுகைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அரசாங்கமானது மக்களுக்காக தியாகத்தோடு பணியாற்றுவதற்கு நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவருடைய துணையானது சுவாமி அவர்களோடு தங்கியிருந்து பாதுகாக்கபடியாய் செபிக்கிறேன். அதிகாரிகள் எடுக்கின்ற பிரயாசங்கள், முயற்சிகளில் ஆண்டவருடைய துணையிருந்து நீர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாய் இடத்துல கேட்டு கொண்டாடுகிறோம். தொடர்ந்து சுவாமி எங்கள் இந்தியா தேசத்தின் அதிகாரிகள், தலைவர்களுக்காக செபிக்கிறோம். மகாராஷ்டிராவின் ஆண்டவரே தலைவர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் ஆசனத்தில் அமரச் செய்தவர், நீர் அவர்களை ஆளுகை செய்து நீர் ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தீர்கள். இந்த வேளையிலும் ஆய்கொடு கடவுளே, ஒரு விசையாய் சுவாமி எங்களை முழுமையாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக அவரவர்களுடைய இல்லத்திலிருந்து செபித்து கொண்டிருக்கிறார்கள், செபங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக. எங்களுடைய உறவினர்கள், உடன்பிறப்புகள், உற்றார் சுற்றார் எதவந்துக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதி. கடல் கடந்து சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய சபையின் விசுவாசிகளை ஆசீர்வதி. தாயகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சபையின் விசுவாசிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, சூழலில் ஆண்டவருடைய துணை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இந்த வாரத்தை துவங்கி கொடுத்த கடவுள் இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு தங்கியிருக்கிறாங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுத்து இறைமகனேசுவை நீடு இறையற்ற நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் லோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சியும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடவைகளே சுவாமி, ஆமென். அமர்ந்திருப்போம். அமர்ந்திருந்து நாம் அடுத்த பாடலினை நாம் பாடுவோம். பாடலின் 557 பாடல். பாடலின் 557. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே என்ற பாடல். போற்றி துதிப்பேன் என் தேவ தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்பேன் என் தேவ தேவனை புனித இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாயே
பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். செபிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று செபிப்போம். ஒழுங்கால் முடிய இடக்கூடியவர்கள் ஒழுங்கால் இடலாம். மற்றவர்கள் எழுந்து நின்று நாம் செபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் கடவுளே, மீண்டும் ஆகுமை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலுமாய் கூட ஒரு விசையாய் உமது கரத்திற்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா கடவுளே, உடைய கிருபையின்படி இரக்கத்தின்படி தயவின்படி இந்த ஆராதனை கடவுள் நீர் ஆசீர்வதித்து
துவக்க முதல் இறுதி மட்டுமாக உடைய கிருபை எங்களோடு இருந்தமைக்காக நமக்கு நன்றி நன்றி நன்றி. பாடின பாடல்கள், கேட்ட திருவசனங்களை தேவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களுக்கு இணங்க நாங்கள் முற்றிலுமாய் உமக்குள் ஒப்பு கொடுத்து ஒரு சித்தத்தை அறிந்து உம்மை விசுவாசித்து உம்மை அறிக்கை செய்ய ஆவியானவரை கொண்டு தொடர்ந்து இந்த வாரத்திலும் பலப்படுத்தும். இந்த வாரத்திலுமாய் கூட பணிக்கு செல்லுகிறவர்களோடு உடைய கிருபிருந்து உடைய பிரயாணங்களை காத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகள் உடைய கிருபிருக்கட்டும். மழையின் காரணங்களில் கூட சுவாமி உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதாக. இந்த வாரத்தை துவங்கி கொடுத்த கடவுள் இந்த வாரம் முழுவதுமாய் எங்களோடு தங்கியிருக்கும். எங்களை ஒரு விசை தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்ற துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுத்து இறை மகனேசுவின் ஏழு இணையற்ற இனிமையான நாமத்தில் தாழ்மையாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினால் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினால் பிரசன்னமாகச் செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் என்றென்றும் ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் என்றென்றும் ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் நம்முடைய சபையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை அந்தந்த நாட்களில் நீங்கள் கொடுத்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த சாயங்கால வேளையில் விசுவாசிகள் இந்த வாரம் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு 5 மணி அளவில் வழங்கப்படும். அதை கண்டு கழித்து அதில் பங்கு பெற்றவர்களை தொலைபேசி வழியாக அழைத்து வாழ்த்த உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து 2வதாக ஒரு அறிவிப்பு. வருகின்ற வாரம் 16ஆம் தேதி, இம்மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது திருத்துவ தமிழ் லுத்தரன் திருச்சபை வாரியர்ஸ் இன் கிரைஸ்ட் யூத் ஃபெலோஷிப் உடைய யூத் சண்டேவாக அனுசரிக்கப்படும். வாலிபர்களின் ஞாயிறாக அனுசரிக்கப்படும். ஆகவே இந்த ஞாயிறில் உங்கள் அனைவரையும் 3 சபையினரையும் 3 சபையின் வாலிபர்களையும் திருத்துவ தமிழ் லுத்தரன் திருச்சபையின் வாலிபர்களின் சார்பாக சபையின் சார்பாக அந்த வாலிபர் ஞாயிறின் ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.